ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் கண்மணி போல் ஆண்டவர் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தில் தேவன் நம்மளை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை அதிசயமாக தேவனாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து சுகன் வேலனை கர்த்தர் நம்மளை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் என்னோடு கூட கர்த்தர் பேசணும், என்னோடு கூட இடைப்படணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? இன்றைக்கும் அவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இந்த நாளிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, வனாந்திரமும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் உங்களிடத்துல நான் தியானிக்க போகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, வனாந்திரத்தை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றி எப்படி ஆசீர்வாதத்துக்களை கர்த்தர் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் அதை தான் நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தரப்போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வேத வசனத்தினராக கடந்து போக போகிறோம். நீங்கள் எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை இன்றைக்கு அந்த வார்த்தையானது நம்ம வாழ்க்கையில் கிரியை சென்று என்று சொல்லி கண்களை மூடி நீங்கள் ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கு நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே இயேசுப்பா காலவிலக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தை ஆண்டவரை தியானிக்கும்படியாக ஆண்டவரே இயேசுப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபரிவிதமாக நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக எனக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வார்த்தையை கேட்கும் போதே எங்களுக்குள்ள புதிய பலன் வரட்டும். ஆண்டவரே எங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன். ஆண்டவரே இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாக நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்கள் கிருபைகளை ஒப்படைக்கிறேன், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுடைய வனாந்திரத்தை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். ஆமென். இன்னைக்கு அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல சிரிச்ச முகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறை தோறும் அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே வந்து சேரும் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதில் கடைசி வார்த்தைகள் விதமாக சொல்லியிருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வனாந்திரத்தை கர்த்தர் வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற மிக உச்சிதமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக அவர் கிரியை செய்ய போறாரு. ஆமென். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஏன்னா வனாந்திரத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்றாரு. ஆமென். யாருக்கு வழி உண்டு பண்ணுறாரோ இல்லையோ, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னோடய வாழ்க்கையில் ஒரு வழி உண்டாகுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதைக்கு நேராக நான் போகணும், என்னோடய வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் வயல்வெளியாய் கர்த்தரை மாற்றணும், என்னோடய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் கொண்டு போக செய்வாரா? ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னுடைய வனாந்திரத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அந்த வனாந்திர பாதையில் எனக்காக ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி எனக்காக அந்த பாதையில் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கி தீர்வார். ஆமென். நீங்கள் நினைக்கணும், என் வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கையை வனாந்திரமாய்
போகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வனாந்திரத்தையே செழிப்பாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்ம பல விதத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், வனாந்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செழிப்புக்குள்ள நடத்துவதற்கு, அந்த செழிப்புள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவதற்கு ஆண்டவர் வல்லமில்ல தேவனாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிரியை செய்தே தீருவார். ஆமென். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஏன்னா அப்பா உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை, உங்க மேல வச்சிருக்கிற நோக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தைனா, உன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் வனாந்திரமா இருக்குது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நிறைய வனாந்திரம் இருக்குங்க, வனாந்திரமான பாதையில தான் நான் போய் கொண்டிருக்கிறேன், என்னோட வாழ்க்கை ரொம்ப ட்ரையில் இருக்கு, என்னோட வாழ்க்கையில ஒரு மேன்மை அடையாத காரியங்களாகவே போய் கொண்டிருக்குது, என்ன செய்வதுன்னே எனக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில அவர் வனாந்திரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வயல்வெளியாய் மாற்றுவதற்கு என்னுடைய வனாந்திரத்தை கர்த்தர் ஆண்டவர் எப்படி மாற்றுறாருன்னா ஆறுகளை கர்த்தர் உண்டாக அவர் வைக்க போறாரு. ஆமென். தேவனுடைய திட்டமே வேறு விதமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த திட்டம் மனுஷன் யூகிக்கவே முடியாத அளவுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் வைக்க போற ஒரு ஏரியாவில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா வனாந்திரத்தை போல இருக்கலாம். சுற்றி பார்க்குறவங்க எல்லாரும் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, என்னடா இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, என்னடா இவங்களாம் எப்போ இது உருப்பட போகிறாங்க என்று சொல்லி ஒருவேளை ஏளனமாக பேசினாலும், ஆனால் வனாந்திரத்தில் உங்களுக்கு வழியை உண்டாக்கி அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாகி உங்களை சுகமாய் வாழ பண்ணியே கர்த்தர் தீருவார். ஆமென். நம்ம நினைக்கிறது பெரிதான காரியங்களாய் நம்முடைய சிந்தனையிலேயும் சரி, நம்முடைய மனதிலேயும் சரி, நம்ம யோசிக்க வேண்டியது எப்பவுமே கர்த்தர் எனக்காக ஒரு வழி உண்டு பண்ணி, எனக்காக ஆறுகளே கர்த்தர் உண்டு பண்ணி அந்த இடத்துக்குள்ளதான் என்னை சுகமாய் வாழ பண்ணியே தீருவார். ஆமீன். அந்த எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ள இருக்க இருக்க இருக்க, ஏன்னா வனாந்திரத்தை கர்த்தர் என்னோட வாழ்க்கையில இருந்து எடுத்து ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, உங்களுக்கு செழிப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து அநேக ஆவிக்குரிய செழிப்புகளினால, அநேக விதமான உலக பிரகாரமான செழிப்புகளினால உங்களை நிரப்பியே ஆண்டவர் தீர்வார். ஆமீன். அதான் சொல்றாரு. அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன திரும்ப செய்றாரு, அந்த வனாந்திரத்தை கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் லைன் விதமாக சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமே. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யணும்னு விரும்புகிறாரு, வனாந்திரமாக இருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு, வனாந்திரத்தை ஒரு வழியை உண்டாக்கி அவாந்திர வழியில ஆறுகளையும் செய்து ஆண்டவர் அந்த பாதைக்கு கொண்டு போவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு, புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் புதிய காரியங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா, வனாந்திர வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் செங்கடலை ஆண்டவர் பிளக்க செய்தாரு, யோர்தானை ஒரு குவிலா கர்த்தர் நிப்பாட்டி வச்சாரு, தண்ணீர் இல்லாத ஜனங்களுக்கு கர்த்தர் தண்ணீரை கர்த்தர் கொடுத்தாரு, இப்படி காடு இல்லாதவங்களுக்கு காடை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களையே கர்த்தர் ஒரு நிறைவுக்குள்ள நடத்தினாரு. எந்த இடத்துல அப்படின்னா, வனாந்திரமான இடத்துல. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்குது, எப்ப கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரு சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பி போட்டு இருக்கவே கூடாது. நீங்க புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்க அப்பா ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வனாந்திரத்தை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்ற முடியும் என்று சொன்னா, உங்களுடைய வாழ்க்கைய கர்த்தர் என்னென்ன வனாந்திரமான காரியம் இருக்கு, ஒருவேளை பண விஷயத்திலே சரி, பொருளாதார காரியங்களே சரி, பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சரி, ஆவிக்குரிய காரியங்களே சரி, எல்லா விதத்திலேயும் வனாந்திரமா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், வனாந்திரத்தை மாற்றுகிறவர் அவர் எனக்கு இந்த வாரத்துல ஒரு புதிய காரியத்தை அவர் செய்தே தீர்வார். ஆமே. அந்த புதிய காரியம் மனுஷனால் கிரகிக்க முடியாத உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தே தீர்வார். அதை நீங்க நம்ப 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 உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காட்டிலும் உங்களை மேலானவராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற உங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உங்களுக்கு தந்திருக்கிறபடினால நீங்க சொல்லணும், அப்பாவுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பிள்ளையாகி எனக்கு
வந்தே சேரும். ஆமென். பிதாவுடைய என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரோ பிள்ளையாகிய உங்களுக்கு அது எல்லாமே சம்பூர்ணமாய் கொண்டு வந்தே தீருவார். நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் நம்மளோடு கூட இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார்னா பெரியவராய் அவர் இருக்கிறார். நம்ம எதை நினைச்சு சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எனக்குள்ள ஜீவித்து கொண்டு இருக்கிறபடினால, எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால என் வாழ்க்கை வனாந்திரத்தை போல இல்ல, செழிப்புள்ளதாய் மாற்றும். ஆமென். வாழ்க்கையே செழிப்பா மாறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா மாறும். உங்களுக்கு இல்லாத என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அது இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறவராய் உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்தே தீருவார். ஆமென். நல்ல சந்தோஷமா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த வாரத்திலேயே ஆண்டவர் தந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். இந்த 4வது வாரத்துக்குள்ள நீங்க கடந்து போகிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக வனாந்திரத்தை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தே தீருவார். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க விசுவாசிங்க. உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை இன்றைக்கே கர்த்தர் செய்து புதிய காரியங்களை நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 21 வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான சாப்டர். இந்த சாப்டரை யாருனாலுமே மறக்கவே முடியாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஆகாரையும் பிள்ளையும் குறித்து இதுல வாசிக்கிறோம். இஸ்மவேலை குறித்து இதுல நம்ம வாசிக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆகாரை எப்படியாச்சும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா சாராள் நினைத்தாங்க. இந்த இடத்துல அவங்க 2 பேர் இருக்கக்கூடாது, அவங்க 2 பேர்த்து உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாரையும் இஸ்மவேலையும் என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுகிற காரியத்தை இதில் நம்ம வாசிக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துருத்தி தண்ணீரை, ஒரு கூட தண்ணீரையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன செய்ய வேணாம், இங்கே இருக்க வேணாம், நீ போயிரு அப்படின்னு சொல்லி பிள்ளையை தூக்கி கையில் கொடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யார் அனுப்பி விடுறா அப்படின்னா ஆபிரகாம் அனுப்பி விடும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல வரும் பொழுது அவ எந்த இடத்துல கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வர, கானாதேசத்துலேருந்து அப்படியே நடந்து பெயர்சேபா என்கிற இடத்துல அலைந்து திரிகிறான். அந்த பெயர்சேபா என்கிற வனாந்திரம் ஒரு சாதாரணமான இடம் அல்ல, அது பஞ்சம் நிறைக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. அங்க எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது. அந்த இடத்துல எப்படி இருக்க போறோங்கிறது தெரியாது. அந்த இடத்துல அலைந்து திரிகிற ஒரு காரியங்கள் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆகாருக்கு என்ன பண்ண போறோம், உன்னை அடுத்த லைஃப் எப்படி வாழ போறோம், இது வரைக்கும் ஆபிரகாமோடு இருக்கும்போது நான் நல்லா சாப்பிட்டேன், என்னுடைய எல்லா காரியங்களும் நான் செஞ்சேன், ஆனால் இப்போ நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது இப்போ நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல பிள்ளை அழுக ஆரம்பிக்குது. குழந்தையாகி இஸ்மவேல் இப்போ அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு அவனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா பிள்ளைக்கு தனிதாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆகாருக்கும் தனித்ததாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன பண்ண போறோம், ஏது தர போறோம், எங்க போனாலும் சுத்தி அலைந்து திரிகிற இடத்துல எங்கேயுமே ஒரு தண்ணீரும் கூட இல்லை, நல்ல சாப்பிட்றதுக்கும் கூட இல்லை. இருந்த தண்ணீரும் செலவந்து போச்சு, இருந்த அப்பவும் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், இந்த பெயர்சேபா வனாந்திரத்துல நம்ம எப்படி வாழ போறோம், என்ன பண்ண போறோங்கிற என்ன பண்றதுன்னே ஆகாருக்கு தெரியாத ஒரு நிலைமை, என்ன பண்ண போறேனே இப்ப தெரியாத ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் இப்போ ஒரு காரியங்களை கர்த்தர் செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். வனாந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அலைந்து திரிகிறான்.
என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எங்கே போய் இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி பிள்ளையை நான் வளர்த்த போகிறேங்கிற நிறைய காரியங்கள் ஆகாருக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருந்துச்சு. அவன் யோசனை பண்ணிக்கொண்டே அந்த இடத்துல சுற்றி திரியிறான். ஆனால் கர்த்தர் இந்த ஆகாரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தரோட திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தார். பிள்ளையை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நிறைய விதத்தில் வனாந்தரமான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க, நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்த போகிறோம், எப்படி நம்முடைய கடனை அடைக்க போகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிதான காரியங்களை நம்ம ரன் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒருவேளை வலிப்புதிங்க இருந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு புதிய காரியங்களை அவர் செய்தே தீருவார். ஆமென். யார் உங்களை செய்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நீங்கள் நம்பி இருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், யார் உங்களுக்கு செய்யலைனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கான காரியங்களை அவரே இறங்கி வந்து செய்வார். ஆமென். நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், எனக்காக அவர் இறங்கி வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தே தீருவார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு தெரியுமா? இவன் உட்கார்ந்து அந்த இடத்துல அலைந்து திரியும்போது பிள்ளையை அழுதுட்டு இருந்துச்சு. ஆகார் ஒரு பக்கம் அழுகிறா. ஆனால் கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து நம்ம வாசிப்போம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இப்ப சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஆகார் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து என்ன செய்ய அழுக ஆரம்பிக்கிறான். தூரத்துல அம்பு பாயிற இடத்துல கொண்டு போய் குழந்தைய வச்சுட்டு, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை இறக்கிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அம்பு பாயில் தூரத்துல விட்டுட்டு இவன் வந்து என்ன சொல்ற ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஐயோ கடவுளே, நான் உன்னை என்ன பண்ண போறேன், உன்னை எனக்கு யார் உதவி செய்ய போறா, இந்த வனாந்திரத்தில் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிற வேளையில இப்ப நடக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேதம் விதமா சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு அதே போல நான் உங்களுக்கு சொல்றேங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பேத்துக்கும் ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை குறித்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்னென்னலாம் ஜெபம் பண்ணுறீங்க, என்னென்ன காரியங்களை குறிச்செல்லாம் நீங்கள் வேண்டி கொண்டு இருக்கிறீங்க, என்னென்ன காரியங்களை குறிச்செல்லாம் நீங்கள் தயங்கி நின்று என்னென்ன காரியங்களாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தம் கேட்குமா, யார் என்னுடைய காரியங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா, எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறா, ஒருவேளை நீங்கள் நினைச்சீங்கன்னா உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு நேசர் உண்டு. ஆமென். அதான் இதில் பார்க்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆகாரின் சத்தத்தை கர்த்தர் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நீங்களா எப்படி இருக்கிறீங்க? இயேசுவினுடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாள்ல என்ன தெரியுமா தராரு? அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு விடுதலைய, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை, உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை அவர் இன்றைக்கே செய்தே தீர்வார். ஆமென். இஸ்மவேலுடைய சத்தத்தையை கர்த்தர் கேட்பாருன்னா, அவன் எப்படி அந்நியரும் புறஜாதியுமா இருந்த அவனோடு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறான்னா, நீங்கள சொந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்பாரா மாட்டார்? நீங்க நினைச்சு பாருங்க, உங்க சத்தத்தை அவர் கேட்பார். நம்ம நினைக்கிறோம், இத்தனை வருஷமா நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன்னு, இத்தனை வருஷமா நான் துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறேன், நான் உபவாசம் போடுறேன், நான் எல்லாமே கேட்குறேன், ஆனால் என்னுடைய காரியங்கள் ஒன்றுமே நடக்கலையே. ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டு அதுக்குண்டான தக்க பலனை வருகிற நாட்களில் தந்தை தீருவேன். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதுக்குண்டான தக்க ஒரு ஆசீர்வாதத்தை, தக்க ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்தே தீருவார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பிள்ளையை நீ அனுப்பிச்சு விடு என்று சொன்னோன்னே இவனை என்ன செஞ்சுட்டான்? அனுப்பிச்சிட்டான். மனைவியும் பேச்சு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வாக்குத்து கொடுத்துட்டாரு, நீ அனுப்பிடு,
அப்படின்னு சொன்ன உடனே இஸ்மவேலையும் என்ன ஆகாரையும் அனுப்பிச்சுட்டாச்சு. ஆகாரையும் அனுப்பிச்சுட்டோன்னே இப்போ தேவை யார் இருக்குதுன்னா ஆபிரகாம் தேவையா இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருந்தான். இது வரைக்கும் ஆபிரகாம் தான் எல்லா காரியங்களையும் சந்திச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ யாரும் தெரியுமா சந்திக்க போறா? தேவனாகி கர்த்தர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு நல்ல அப்பா அம்மா இல்லை, எனக்கு நல்லா கைட் பண்ணுவதற்கு யாருமே இல்லை, ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் நினச்சிங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் மாத்திரமே இருக்கிறார். உங்களுக்கு தேவையான காரியங்களை சந்திப்பதற்கு அவர் மாத்திரமே இருக்கிறார். நீங்கள் மனுஷனை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வனாந்திரத்தில் வழியை கர்த்தர் உண்டாக்குனவர், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். உங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதிலை கொடுத்தே தீர்வார். ஆமீன். நீங்கள் நினைக்கணும், எனக்கு ஒரு பதிலை அவர் வைத்திருக்கிறார், தக்க ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்ற வேலையில கர்த்தர் தரப்போறார், தக்க ஒரு மகிமையை ஏற்ற வேலையில கர்த்தர் தந்தேன்னு உயர்த்துவார். நான் இது வரைக்கும் கலங்கி போய் நின்னேன்னா அந்த கலங்கி போய் நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டே தீருவேன். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டே தீரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தையானது எனக்கு வந்து தீரும், நான் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக மாத்திரமே இருப்பேன் என்று சொல்லி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை ஆசீர்வதித்தே தீரும். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, காதை உண்டாக்கினவர் அவர் கேட்காம இருக்கவே மாட்டார். உனக்கு காதை உண்டு பண்ணினார்னா அவருக்கு என்ன செய்யற? காதையே ஆதாமுக்கு ஏவாக்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யற? காதை உண்டாக்குனார், கண்ணை உண்டாக்குனார். ஏன் ஒரு காரியம் அப்படின்னா, அவருக்கு காது இருக்கு, அவருக்கு கண்ணு இருக்கு. ஒரு மனுஷனை கர்த்தர் படைக்கும் போது எப்படின்னா, காது என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும், கண்ணு நல்லா பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு கேட்கறதும் முக்கியம், பார்க்கறதும் முக்கியம். அதே போலதான் தேவன் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டே தீருவார். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யார் பார்த்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே. அதான் வசனம் விதமா சொல்லுது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அப்படின்னா என்ன? அவர் கண்ணை உண்டாக்கினவர் பார்க்காம இருக்கவே மாட்டாரு, காதை உண்டாக்கின தேவன் கேட்காம இருக்கவே மாட்டார். உங்களுக்கு யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, யார் உங்களுடைய சத்தத்தை கேட்குறாங்களோ இல்லையோ அவர் கேட்டே தீரும். ஆமே. நீங்க நினைக்கணும், என்னோட சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா கேட்டுக்கொண்டே தான் அவர் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் சத்தத்தை யாருமே கேட்கல, என் சத்தத்தில் இருக்கிற உலக மனுஷங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படி கர்த்தர் கேட்பாரு? ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா மனுஷன் எப்படி வேணாலும் போகலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க கேட்க 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 அவர் கேட்டு அதுக்கு தக்க பலனை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்தே தீர்வார். ஆமே. ஏன்னா நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அவருடைய மகிமைக்கு உட்பட்டு இருக்கிறீங்க, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்க வனாந்திரத்தை அவர் மாற்றணும் என்று சொல்லி அவர் சித்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமே. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. நீங்க நினைக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய வனாந்திரமான வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்புள்ளதாய் தேவன் மாற்றும். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆகாருடைய சவுண்டே கேட்பார் என்று சொன்னா, ஆகாருடைய சத்தத்தையே கர்த்தர் கேட்பார்னா, இஸ்மவேலுடைய குழந்தை சத்தத்தையே கேட்பார் அப்படின்னா உங்க சத்தத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏன் உன்னை ஆசீர்வாதம் வரல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்க விசுவாசமா இருந்து இயேசுவின் நாமத்தினால அதை பெற்றுக்கொள்கிறேன், அந்த ஆசீர்வாதங்கள் எனக்குரியதாய் மாறுவதாக, அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாய் மாறுவதாக. அந்த வார்த்தைகள் கீழானவைகள் அல்ல, மேலான காரியங்களாய் கர்த்தர் எனக்கு மாற்றி ஆசீர்வதித்தே தீர்வார் என்கிற ஒரு உயரிய நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் தந்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனவே இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்கிறாரு, அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு உண்டான
தக்க காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்தை தீருவார். எதை நினச்சி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்ந்து போயோ கலங்கி போயோ என் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்குமா இல்லையா என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேங்க, ஆகாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர், இஸ்மவேலுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர், உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நீங்கள் சொல்லணும், அந்த தேவன் இன்றைக்கு என் மத்தியில் இருக்கிறார், அந்த தேவன் என்னோடு கூட இருந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து அதற்குண்டான தக்க ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கர்த்தர் தந்தை தீர்வார். எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் என்னை உடைக்கவே முடியாது, எதையும் என்னை அழிக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தந்தை தீர்வார். நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாகவே இருப்பேன். நான் இந்த உலகத்துக்கு நான் சந்தோஷமாக இருக்கிற அளவிற்கு இந்த உலகத்தில் நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் வனாந்திர வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய வாழ்காலாய் என்னை கர்த்தர் மாற்றி என்னை ஆசீர்வதித்தே தீர்வார். ஆமென். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வனாந்திரமே எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஏன்னா நான் உலகத்துடைய பிள்ளை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தந்தை தீருவார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க மாட்டீங்கன்னா, அழுது கொண்டே இருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அழுகல் இருந்திருக்கலாம், துக்கம் இருந்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம், ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு பிடிமானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய கண்கள் யாவையும் கர்த்தர் துடைப்பாரு. ஆமென். சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தைன்னா, உன்னுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். நீ நினைக்கணும், என் கண்ணீரை யார் துடைக்கிறாங்களோ இல்லையோ அவர் என் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கண்ணீர் யாவற்றையும் அவர் துடைத்து அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய துருத்தியில் கர்த்தர் வைத்திருக்கிறபடினால அதற்குண்டான ஒரு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறதாக மாத்திரமில்லை. இதில் சொல்லப்பட்டிருக்குது, எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதற்கு ஒரு காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரு. இந்த நாளில் இருந்து ஆகாருடைய கண்ணீரையே கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாது. ஆகாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு என்னப்பா சம்பவித்தது, இனி நீ பயப்படாத, நான் உனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்தே தீருவேன் என்று சொல்லி ஆகாருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தது போல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தே தீருவார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னா, இல்லை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, ஆதியாகமத்தில் நம்ம வாட்சோம் 21:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் ஆகாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதாக மாத்திரமல்ல, குழந்தையினோட அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினவரும் அவர் பார்க்குற தேவன், அவர் காதை உண்டாக்கினவர் கேட்குற தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். ஆமென். கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்து, அடுத்த லைன் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இனி மரணம் இல்லை. வாழ்க்கையை குறிச்சுதான ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, மரண பயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் மரண பயத்தோடு ஒருவேளை இருந்தீங்கன்னா, எதிர்காலத்தோடு ஒரு பயத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் பயம் என்பதே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாளில் பயம் என்பதே இல்லை, கவலை என்பதே இல்லை, வேதனை என்பதே இல்லை, துக்கம் என்பதே இல்லை. ஆமென். சொல்லப்பட்டிருக்கு மரணம் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுது, துக்கம் இல்லை. அடுத்த லைன் சொல்லியிருக்குது, அலறுதலும் இல்லை. எந்தெந்த காரியத்தில் அலறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார்.
ஆமென். துக்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் என்ன செய்றாருன்னு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இதுல சொல்லிக்குது, உங்க கண்ணீர் யாவை கர்த்தர் துடைப்பார் என்று சொல்லி ஃபர்ஸ்ட்ல வார்த்தை என்ன சொல்லுது? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மரணம் என்பது இல்லை. மரணத்தை கர்த்தர் ஒழித்து கர்த்தர் ஜீவன் உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஆமென். சரீரமாகிய ஒரு ஜீவன் இருக்கு, ஆவிக்குரிய ஜீவனும் இருக்கு. கர்த்தர் ரெண்டையும் உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். அந்த ஜீவன் வரும்பொழுது வாயின் வார்த்தையில எப்படி இருக்குன்னா, ஜீவனுள்ள வார்த்தை தான் வெளிவரும். ஜீவனுள்ள வார்த்தையை பேச 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 என்னுடைய வாழ்க்கையை, வனாந்திரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி என்னுடைய கண்ணீர் யாவை ஆண்டவர் துடைத்து விட்டார். இனி என்னுடைய வாழ்க்கையில மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம் என்பதே இல்லை என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது அப்படியே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நல்லா சந்தோஷமா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல கர்த்தர் வைக்கிறார். நீங்க கண்ணீர் விட்டு அழுக வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. நீங்க கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னால எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். மரணம் என்பதில்லை. ரெண்டாவது சொல்லி துக்கம் என்பதே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ற? மரணத்துக்கு பதிலா ஜீவனை தராரு. இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை, துக்கம் என்பதே இல்லை. ஒருவேளை துக்கம் இருந்துச்சுன்னா உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் ஆனந்த களிப்புல உதடுகளாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படி ஆனந்த களிப்புல உதடாய் வந்துச்சு அப்படின்னா உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும், உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும், உங்க உள்ளத்துல துக்கம் இருக்காது. அதற்கு மாறாக என்ன இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க உள்ளத்துல கர்த்தர் வைக்கிறார். உங்களுடைய தலையின் மேல கர்த்தர் வைக்கிறார். நல்ல சிந்தனையில கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கறதா கர்த்தருடைய வேலை. ஆமென். யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த நாள்ல இருந்து கர்த்தர் என்னுடைய வனாந்திரத்தை கர்த்தர் அவர் மாற்றி என்னை செழிப்புக்குள்ள நடத்துவதற்கு, ஆண்டவர் மகிமைக்குள்ள நடத்துவதற்கு, ஆண்டவருடைய கிருபைக்குள்ள என்னை நடத்துவதற்கு நிச்சயமா என்னை ஆசீர்வதித்து தீருவார் என்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நீங்க சொல்ல 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 அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில மாம்சமாய் கிரியை செய்து உங்களை வழி நடத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லதான் சொல்லிக்குது பாருங்க, நீ துக்கம் இல்லை, மரணம் இல்லை. அடுத்த லைன் சொல்லுது, அலறுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஆமென். எந்தெந்த காரியத்துக்குள்ள அலறி இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்கள உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சோ, எந்தெந்த காரியங்கள உங்களை அலற விட்டுச்சோ, அதைய நீங்க அலற விட்டு ஓடுகிற அளவிற்கு இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு புதிய பலனை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தே கர்த்தர் தீருவார். ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்க தலையின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த மகிமை உங்க மேல வச்சிருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு விதத்துக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தே தீர்வார் என்று நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நீங்க சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தே தீர்வார். இப்ப ஆகாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தந்து அவருடைய கண்ணீர் யாவை கர்த்தர் துடைத்தது போல உங்களுடைய கண்ணீர் யாவை கர்த்தர் துடைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாட்சி நம்ம ஜெபம் பண்ண போறோம். எப்படி ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார், எப்படி ஆகாரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், எப்படி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது என்று சொல்லி இந்த வசனத்தை வாட்சி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை தந்து உங்களை உயர்த்தி வைக்க போறார். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை தர்றார். உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன காரியங்கள் நடக்கும், நான் பிள்ளையினோட சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் இப்ப என்ன செய்றாரு என்று சொன்னா, ஆகார் இப்ப வனாந்தரத்தை பார்த்த இடம் இப்ப ஒரு நீரூட்டை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். ஆமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். நீங்க அதே போல சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க போறாரு. அதே போல உங்களுடைய மன கண்களையும் ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா.
அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை, கர்த்தர் உங்கள் கண்ணை ஆண்டவர் திறந்து, ஆண்டவர் இந்த நாள் என்ன தெரியுமா செய்ய போகிறார், என்னென்ன காரியங்களை பார்க்காம இருக்கிறீங்களோ அந்தையை நீங்கள் பார்த்தே தீர்வீங்க. ஆமென். தேவன் தமக்கான உண்டாக்கி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனதில் தோன்றவும் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை நம்ம பார்க்கலைனாலும் கர்த்தர் என்ன செய்றார், கர்த்தர் அதை ஆவியில வெளிப்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு ஆவியில வெளிப்படுத்துகிறதாக மாத்திரமல்ல, எப்படி ஆகார் அந்த தண்ணீர் துறவை பார்த்தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்க்க ஆரம்பிச்சான். அந்த தண்ணீர் துறவை பார்க்கும் பொழுது இப்ப நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, இப்ப அவளுக்கு இருந்த அந்த குடத்துல இப்ப எடுத்து மோந்துட்டு போய் தன்னுடைய பிள்ளைக்கும் கொடுத்து தன்னுடைய தாகத்தை தீர்த்தான். ஆமென். வனாந்திரத்துல ஃபர்ஸ்ட் தண்ணீர் வாட்டர் சப்ளை பண்ணது யாரு அப்படின்னா ஆகார் தான். ஃபர்ஸ்ட் பைபிளையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் சப்ளை யார் பண்ணா அப்படின்னா ஆகாரை வச்சு தான் கர்த்தர் காரியங்களை கர்த்தர் செய்தார். ஏன்னா வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நீருடை பார்க்க வச்சு அதே இடத்துல ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அதே போல் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் பிள்ளைய ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். எந்த வனாந்திரத்தில் நீ கதறி கொண்டிருந்தியோ, எந்த வனாந்திரத்தில் நீ அழுது கொண்டிருந்தியோ, எந்த வனாந்திரத்தில் எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி நின்னையோ, அதே வனாந்திரத்தில் அதே நீ நிற்கிற இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன், உன்னுடைய பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி வனாந்திரமாக இருக்கிற அதே இடத்த கர்த்தர் செழிப்புள்ளதாய் மாற்றி அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா துக்கம் முகமாக இருக்கல, அவனும் தண்ணி குறித்து வடிவித்த நிரப்பி பிள்ளையும் பசியை ஆற்றி அது தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் சந்தித்தார் என்று சொன்னான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, பெயர்சேபா வனாந்திரத்திலேயே அவள் அலைந்து திரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு வழி திறக்குமா என்று சொல்லி அலைந்த அவளுக்கே கர்த்தருடைய தயவு உண்டாயிருந்துச்சு என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு தயவை பரலோகம் உண்டாக கிரியை செய்தே தீரும். ஆமென். நீங்க நம்பணும். நீங்க அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ என் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆண்டவர் நீ நித்தியத்துக்கு போகிற வரைக்கும், பரலோகம் சேர்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த உலகத்துல என்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். ஒரு பேத்துக்கு சொந்த வீடு இல்லாத இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சொந்த வீடை தருவார். பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். எந்தெந்த காரியங்களை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் உங்கள் கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து தீருவார். உங்களுக்கு தேவையான பண தேவைகள், பொருளாதார தேவைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவர் தந்து உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருந்து அநேக காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்து தீருவார். ஆமென். எனவே எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதித்தவர், இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தவர், உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். நீங்க சொல்லணும், வனாந்திரம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். வனாந்திரம் செழிப்பாய் மாறும். அதை நீங்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் தரப்போகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில நீங்க பார்க்குற நீங்க சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே தேவன் கிரியை செய்து அப்படியே என்னுடைய வாழ்க்கையில உயர்த்தி கர்த்தர் வைக்க போறார். இனி நான் கலங்கி போய் நிற்க மாட்டேன், துக்கத்தோடு இருக்க மாட்டேன், மரண வேதனையோடு நான் இருக்க மாட்டேன். இனி என் வாழ்க்கை அலறுதல் இருக்காது. இனி என் வாழ்க்கையில் சந்தோஷம் மாத்திரமே இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நீ நான் இந்த உலகத்தில் சுகமாய் நான் வாழ்வேன், சுகமாய் கர்த்தரனை வாழ செய்து தீருவான் என்கிற அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் விசுவாசிங்க. உங்களை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார், மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீங்க. உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை வருகிற நாட்களில் இந்த வாரத்திலிருந்து ஆண்டவர் செய்து கொண்டே இருக்க போகிறார். ஆமென். நல்லா சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீங்கள் தியானிங்க. அவர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், உங்களோடு கூட இடைப்படுவார். இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனங்களை தியானித்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இனி நீங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும்
அவர் பார்த்துட்டாரு, அவர் துடைத்து விட்டாரு. இனி நான் சந்தோஷமா இருக்க போறேன். ஆமென். அந்த சந்தோஷத்தோடு இருங்க. உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு? சின்ன வேலையா இருந்தாலும் குறுகிய நேரமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசினாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்குள்ள வளருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை இன்றைக்கு அந்த வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரட்டும், அந்த வார்த்தை எனக்கு நேராக செயல்படட்டும், நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தே தீரும். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக இப்போ நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளில் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய காரியத்தை இன்றைக்கே கர்த்தர் செய்து ஒவ்வொரு பேரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்தப்படுவதற்காக நன்றி. ஆகாருடைய ஆண்டவரே சபா அழுகையை கண்டவர், ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே இஸ்மவேலுடைய அழுகையை கண்டவர். இன்றைக்கு இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்களில் ஆண்டவரே அழுகையோ வேதனையோ துன்பமோ பயமோ இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் அகற்றி அந்த சுகமாக நீங்கள் வாழ பண்ணுவீராக, நல்ல சந்தோஷமா நீங்க வாழ பண்ணுவீராக. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தடைகளையும் நீங்க முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக. இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு பேரையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. உங்க கிருபைக்குள்ள படிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வேதத்துக்கு நீங்க செய்வீராக. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அற்புதங்களை கர்த்தர் நீங்க செய்வீராக. ஆச்சரியமான காரியங்களை நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீங்கள் ஒரு மிகப்பெரிதான காரியங்களை ஒவ்வொரு பேத்துக்கு கர்த்தர் செய்து மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. உங்கள் கிருபைகளை ஒப்படைக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வனாந்திரம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, வனாந்திரம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால வனாந்திரம் இன்றைக்கே ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே நீ அப்படியே கிரியை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறாங்க, மேன்மைப்படுத்தி உயர்த்தப்படுறதுக்காக நன்றி. உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல சந்தோஷமா இருங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. உங்களை கொண்டு இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் அவர் தேவையான அனைத்து காரணங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.